Anxiety, கவலை, it is not created, it is created. கவலை உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறது. Even a small problem is enough for us. Many of us are in a state of despair, wondering what life is like. There is no peace, there is no money, but there is no use in it. Worry is not created. Worry is something we create ourselves. If we examine the background of every worry, we will definitely realize this truth. Instead of those who say that I have money but no peace, I only have worries. Let us examine who is the cause of that worry and what is the reason. The truth is that when we have the courage to face the struggles that come our way, worry will not even come near us. Here is a short story. An old man returned to his village after many years. He went to the house of his close friend to see how his son was doing. He asked, "How are you? It has been years since I saw you." எப்படி இருக்க? உன்னை பார்த்து பல வருஷம் ஆகுதே. கண் கலங்கிய அவன், இங்கே எனக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது, சிக்கலுக்கு மேலே சிக்கலாக பிரச்சனையாகவே வந்துட்டுருக்கு புலம்பினான். உன் தந்தையார் தான் உனக்கு போதுமான செல்வம் சேர்த்துட்டு போயிருக்காரே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? பணம் இருந்தால் மட்டும் போதுமா? என் துன்பங்களையெல்லாம் நீ சுமந்துக்கிறியா? என் செல்வங்களை எல்லாத்தையும் உங்கள்கிட்டயே தந்துடுறேன். நண்பனிடம் பேச பேச அவன் பரிதாபமான நிலையில் உள்ளான் என்பதை உணர்ந்தார் அந்த மனிதர். துன்பமோ கவலையோ இல்லாத இடம் ஒன்று இருக்குது. நாளைக்கு போகலாம். அங்கே யாரும் துன்பப்படுவதாக எனக்கு தெரியல. மறந்துடாதீங்க, நாளைக்கு காலையில் என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா எனக்கு இந்த சிக்கலெல்லாம் விடுபடணும். வாக்கு கொடுத்தபடியே கூட்டிச் சென்றார் இடுகாட்டிற்கு. இங்கே பார்த்தியா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எந்த சிக்கலும் இல்லை. போராட்டங்கள் வருதுன்னா அது எதனால் வருது? அதனுடைய ஆணிவேர் யார் ஆரம்பித்து கொடுத்தாங்க? அந்த ஆரம்பித்து கொடுத்தவனை முதலில் திருத்து. அப்புறம்தான் அவனுக்கு வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படாது. பிரச்சனையும் கவலையும் கண்ணுக்கு தெரியாதது. யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டு நாம் அதில் அமிழ்ந்து விடுகிறோம். அதனால் யாரோ ஏற்படுத்திய சிக்கலிலிருந்தும் கவலையிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட வேண்டும் என்றால் முதலில் அந்த கோடா நட்பை தூக்கி எறியுங்கள்.